அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் நமது டிவியின் மறுபக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று 2025 4ஆம் மாதம் 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் நமது டிவி செய்தி பிரிவினருக்கு கிடைத்திருக்கின்ற நாளிதழ்களின் முதல் பக்க தலைப்புச் செய்திகளுடன் அடுத்த பக்கத்தில் வெளியாகியுள்ள அது தொடர்பான விரிவான செய்திகள் குறித்தும் ஆராய உள்ளோம். குறிப்பாக இன்றைய தினம் நமது டிவி செய்தியினரின் கைகளுக்கு கிடைத்துள்ள வலம்புரி மற்றும் உதயன் பத்திரிகைகளின் பிரதான செய்திகள் பற்றி ஆராய்வோம். அந்த வகையில் உதயன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் வெளியாகியுள்ள பிரதான செய்திகளை பார்வையிடுவோம். உதயன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாகி இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியாக திஸ்ஸவிகாரைக்கு எதிராக நேற்றும் பெரும் போராட்டம், வவுனியாவில் இருந்து பெருமளவானோர் பங்கெடுப்பு என்ற செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக பிரதான இடம் பிடித்திருக்கின்றது. அதாவது யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸவிகாரை காணி மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளை உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு வலியுறுத்தி பூரணி நாளான நேற்று மீண்டும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதான தகவலை இந்த செய்தி நமக்கு தருகின்றது. எம்மை தவிர வேறு எவராலும் நாட்டை மேம்படுத்த முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் தேசிய பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கு எமக்கு பல தசாப்தங்களுக்கு பின்னர் வாய்ப்பு கிட்டியுள்ளது என்றும் நாம் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் என்றும் எம்மை தவிர வேறு எவராலும் அதனை செய்ய முடியாதென்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகளில் ஒரு செய்தி பற்றிய தகவல்களை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து வலிகாமத்தின் அபிவிருத்தியை நிச்சயம் உறுதி செய்வோம் என அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார். இலங்கை பொருளாதாரம் 3.9% வளர்ச்சியடையும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. தொடர்ந்து வடக்கு முதலீட்டு வலயங்களில் முதலிடுவதற்கு முன்வாருங்கள் என்ற செய்தி யாழ்ப்பாண வணிகர் கழகம் அழைப்பு விடுத்துள்ள செய்தி உதயன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. தமிழில் தண்டப்பத்திரம் கோரியவரை கழுத்து பிடித்து இழுத்து கைது செய்தனர் போலீசார். வவுனியாவில் அட்டூழியம் என்ற செய்தியானது கட்டமிடப்பட்ட செய்தியாக உதயன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாகி இருக்கின்றது. மேலும் 16 சிறுவர்கள் துஷ்பிரயோகம், விளையாட்டு பயிற்சியாளரை கைது செய்ய நடவடிக்கை, கிளிநொச்சி போலீசார் உறுதி என்ற செய்தியும் உதயன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்ற செய்தியாக காணப்படுகின்றது. இவ்வாறான செய்திகளே இன்றைய தினம் எமது உதயன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாகி இருக்கின்ற பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. இவை தொடர்பான விரிவான விளக்கங்களை பார்வையிடுவதற்கு பக்கம் 15 குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் உதயன் பத்திரிகையின் இன்றைய பேசு பொருளாக காணப்படுகின்ற இலங்கை பொருளாதாரம் 3.9% வளர்ச்சி அடைந்துள்ளது என்ற செய்தி தொடர்பான விரிவான செய்தியை நோக்குவோம். இலங்கையின் பொருளாதாரம் இந்த வருடத்தில் 3.9% வளர்ச்சியை பதிவு செய்யும் என்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி கணித்துள்ளது. இது தொடர்பில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான சிரேஷ்ட பொருளியலாளர் லிலியா அலெக்ஸ் சென்ஜின் தெரிவித்ததாவது: இலங்கையின் பொருளாதாரம் இந்த வருடத்தில் வளர்ச்சி பாதையில் பயணிக்கும் என்றும் அமெரிக்காவில் விதிக்கப்படும் தீர்வை வரிகள் தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன என்ற தகவலையும், ஆனால் இந்த தீர்வை வரிகளுக்கு அமெரிக்கா விலக்கு வழங்குவதற்கு சந்தர்ப்பம் அதிகம் உள்ளது, ஆதலால் இலங்கைக்கு குறைந்தளவு பாதிப்பே அதனால் ஏற்படும் என்ற செய்தியையும், இதேவேளை இலங்கையின் நிதியியல் மற்றும் நாணய கொள்கை முகாமைத்துவம் என்பன மிக சிறப்பாக காணப்படுகின்றன. அத்துடன் இலங்கையின் கடன்களும் பணவீக்கமும் குறைவடைந்துள்ளன. இலங்கையின் பொருளாதாரம் நீண்ட காலம் வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டுமாயின் தற்போதைய கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகளை தொடர்ந்து முன்னெடுப்பது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவே இன்றைய இலங்கையின் பொருளாதாரத்தின் வளர்ச்சி பற்றிய செய்தியினுடைய விரிவான தகவலாக காணப்படுகின்றது. இவ்வாறான செய்திகளே இன்றைய தினம் எமது உதயன் பத்திரிகையில் வெளியாகியுள்ள பிரதான செய்திகளாக காணப்படுகின்றது.
தொடர்ந்து நமது டிவியின் செய்தி பிரிவினருக்கு கிடைத்திருக்கின்ற இன்னொரு நாளிதழான வடக்கின் தனிப்பெரும் குரலாக வெளிவந்து கொண்டிருக்கும் வலம்புரி பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற செய்திகள் குறித்து பார்வையிடுவோம். வலம்புரி பத்திரிகையின் முதலாவது பக்கத்தில் வெளியாகியுள்ள செய்திகளில் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளிவந்திருப்பது உள்ளக பொறிமுறை ஊடாக காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் நீதியான விசாரணை, மன்னாரில் பிரதமர் ஹரணி அமரசூரிய என்ற செய்தியானது இனவாதத்தை எதிர்க்கின்றோம், நாட்டுக்கு நல்லிணக்கம் தேவை, சட்டம் அனைவருக்கும் சமமான அமுலாகும், மக்களை ஒன்றிணைக்கவே ஆட்சிக்கு வந்தோம் என்ற உப தலைப்புகளுடன் பிரதான தலைப்புச் செய்தியானது வலம்புரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. இதேபோன்று இன்னும் பல செய்திகள் வலம்புரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் பதிவாகி இருக்கின்றன. தொடர்ந்து நோக்குவோம். எறும்பு கடித்த காயத்தால் ஏற்பட்ட கிருமி தொட்டு, யாழில் 21 நாட்களேயான பெண் குழந்தை மரணம் என்ற செய்தி வலம்புரி பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்ய முதலிடங்கள், புலம்பெயர் உறவுகளுக்கும் அமைச்சர் விஜித ஹேரத் அழைப்பு விடுத்துள்ளார். தொடர்ந்து இன்னும் பல செய்திகள் வலம்புரி பத்திரிகையில் பிரதான இடம் பிடித்திருப்பதை காண முடிகின்றது. அவற்றில் சாதி மத இனபேதங்களை கடந்து நாம் ஒரு தாய் பிள்ளைகள், யாழில் தமிழில் தெரிவித்த அமைச்சர் விஜித ஹேரத் என்ற செய்தியானது அவருடைய புகைப்பட நிழல் படத்துடன் வலம்புரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் பதிவாகி இருக்கின்றது. 14 மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணி நிறைவு என்ற செய்தியும் பிரதான செய்தியாக வலம்புரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாகி இருக்கின்றது. அத்துடன் பதிலளிக்காமல் நழுவினார் அமைச்சர் விஜித ஹேரத் என்ற தலைப்பிலான செய்தியும் வலம்புரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாகி இருக்கின்றது. அதேபோன்று ஏற்கனவே உதயன் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தி எமது வலம்புரி பத்திரிகையிலும், அதாவது வடமராட்சி அம்பனில் டிப்பர் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து என்ற செய்தியானது 2 பத்திரிகைகளிலும் இடம் பிடித்திருப்பதனை காண முடிகின்றது. இவ்வாறு வலம்புரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ள தலைப்புச் செய்திகளினுடைய விரிவான விளக்கங்கள் பக்கம் 23 குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்பட்ட உள்ளக பொறிமுறை ஊடாக காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் நீதியான விசாரணை, மன்னாரில் பிரதமர் ஹரணி அமரசூரிய என்ற செய்தி குறித்து விரிவான செய்திகளை பார்வையிடுவோம். இந்த செய்தி குறித்து பிரதமர் ஹரணி அமரசூரிய, இனவாதத்தை எதிர்க்கின்றோம், நாட்டிற்கு நல்லிணக்கம் தேவை, சட்டம் அனைவருக்கும் சமமாக அமுலாகும் என்றும், மக்களை ஒன்றிணைக்கவே ஆட்சிக்கு வந்தோம் என்ற உப தலைப்புகளிலான விரிவான விளக்கங்களை இந்த செய்தி குறித்து தந்திருக்கின்றார். மன்னார் நானாட்டானில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், உள்ளக பொறிமுறையின் ஊடாக காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறும் எனவும், அதன்போது சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் மன்னார் பிரதேசத்தில் தீர்க்க வேண்டிய பல பிரச்சினைகள் உள்ளன என்றும், அது நமக்கு நன்கு தெரியும் என்றும், நாம் இனவாதத்தை எதிர்க்கின்றோம், மக்களை ஒன்றிணைப்பதற்காகவே நாம் ஆட்சிக்கு வந்துள்ளோம் என்றும், இந்த நாட்டுக்கு நல்லிணக்கம் தேவை என்றும், தமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் இன்றும் கண்ணீர் வடிக்கின்றனர், அத்துயரை நீக்க வேண்டும் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய இச்செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் அதனை நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க முடியாது, இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு எதிர்காலத்தில் உள்ளது, எமது நாட்டின் சட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்துவோம் என்றும், அரசாங்கம் என்ற வகையில் நமக்கு பொறுப்புள்ளது, நாட்டின் அனைவரையும் பாதுகாக்கும் பொறுப்பு நமக்கு உள்ளது என்றும், அதனை பாதுகாப்பதற்காக நாம் தீர்மானங்களை எடுக்கும் போது நண்பர்கள் என்று பார்க்க மாட்டோம், அதே போன்று என்னை இனம் என்றும் பார்க்க மாட்டோம், எனவேதான் நீங்கள் நாட்டை நிர்வகிப்பதற்கு தலைவரை தேர்வு செய்வது போல் கிராமத்தை நிர்வகிப்பதற்கு சிறந்த தலைவர்களை தேர்வு செய்யுங்கள் என்ற விரிவான விளக்கத்தை பிரதமர் ஹரணி அமரசூரிய விரிவாக கூறியுள்ளார். இவ்வாறான செய்திகளே இன்றைய தினம் வலம்புரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாகி இருக்கின்ற பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. இவ்வாறான செய்திகளை நமது டிவியில் எதிர்பாருங்கள்.
நாளுக்கு நாள் வெளியாகும் செய்திகளை உடனுக்குடன் பிந்திய தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு நமது tvlk.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். தொடர்ந்து நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்வதன் ஊடாக காணொளியுடனான செய்தி பகிர்வினை நீங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ளலாம். இத்துடன் நமது டிவியின் மறுபக்கம் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. நாளை மற்றொரு மறுபக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கேஷிகா வரதராஜா. வணக்கம்.